இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:14 ஆகுது. ஆக்சுவலி ஒரு தத்துவம் சொல்லுவாங்க, தூங்கும்போது வர்றது கனவு இல்லை, நம்மளை தூங்க விடாமல் பண்ணுறது கனவுன்னு. ஆக்சுவலி அது பிரசனத்துக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா எனக்கு தூங்கவே விடலை ஆண்டவருடைய பிரசனம். நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டுறேன், என்கிட்ட பதில் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தோடையே கொண்டையோடையே நான் எதுவுமே பண்ணல, அப்படியே உங்ககிட்ட சொல்ல வரேன். ஆக்சுவலி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நம்மளோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நபர்களை நம்ம சந்திச்சிருப்போம். நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், அவங்க தேவையில்லாமல் நம்ம பிரச்சனைக்கு வருவாங்க, நம்ம சண்டைக்கு வருவாங்க, நமக்கு விரோதமாக பேசுகிறது, பின்னாடி போய் பேசுகிறது நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் யோசிச்சு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஒரு சாதாரண ஒரு பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் கூட நம்மளால் போக முடியாது. நம்ம ஏதாவது பண்ணால் அவங்க கூட இருக்கவங்களெல்லாம் நம்மளை தாக்கிடுவாங்க. அப்போ உங்களுடைய பிள்ளை என்ன தொடும்போது, இல்லை என்னை பற்றி பேசும்போது, என் கூட சண்டை போடும்போது நீங்கள் அப்படி என்னப்பா பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது அவர் செம்மையான ஒரு பதில் சொன்னார். அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏசாயா 41:12 இப்படி சொல்லுகிறது, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள். எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வசனம் பாருங்கள். ஆண்டவர் இங்கே உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்கிறார். நிறைய விஷயங்களில் இந்த வசனங்களெல்லாம் இப்போல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. அவங்களே தப்பு பண்ணியும் வசனத்தை பாசிட்டிவாக எடுத்துக்கிறாங்க. நான் அப்படி சொல்லலை. நீங்கள் ஆண்டவரோட சித்தத்தின்படி நடந்து உங்ககிட்ட தேவையில்லாத பிரச்சனை பண்ணவங்களுக்கு ஆண்டவர் சண்டை போடுவார். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை கேட்காம அப்படி போய் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக அதை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் இருந்தேன், நான் இப்படி பண்ணேன், ஆனாலும் என்னை பற்றி இப்படிலாம் பேசுனாங்க, என் கூட வழக்காடுறாங்க, என் கூட சண்டை போடுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒருத்தர் வராரு. அதனால் நான் இப்போ போய் தூங்குறேன். நீங்கள் இந்த வசனத்தை தியானிங்க.